இப்போ வந்து 4 முனை போட்டி உறுதியாகிவிட்டது. நீங்கள் அப்பயே சொன்னீங்க விஜய் தனித்துத்தான் நிற்பார் என்று. தம்பி ஆதவ் அர்ஜுன் ஹைட்டாக இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை ஒரு தவறான கருத்து அதை பற்றி, அதை என்னன்றது மக்களுக்கு தெரியும். இல்லை, இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் திமுகவை சீண்ட வேண்டும். திமுகவை தாண்டி விசிகாவையும் சீண்ட வேண்டும். விஜய் இவருக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். ஓ, கொடுத்ததே விஜய் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ்வளவுக்கு டெவலப் ஆயிட்டாரா? டெவலப் ஆயிட்டார். திமுகவில் இருந்த ஆள் விசிகாவிலும் இருந்தால் இந்த குற்றச்சாட்டு சக நண்பர்கள் நேரம் எடுத்து வைக்கிறான். யாருன்னா புஷி, ஆனந்த். நீங்க திருமாவை பேசக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு தெம்பு திராணி இல்லை, புஷிக்கு இல்லை, நிர்மல்குமாருக்கு இல்லை, ஜானுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. இனிமே பேசவும் மாட்டாங்க. திருமாவை தொட்டால் அது கெட்டாய். அப்போ இவர்களுக்கெல்லாம் இல்லாத தைரியம் என்கிட்ட இருக்கியா? பாடுறா, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாப்புல 3 படம்னு. அப்ப விஜய் எத்தனை படத்தை நடிச்சாரு? அவர் கூட ஒரு 100 படம் நடிச்சு. அப்ப வந்து அங்கேயே வந்து அந்த கோட்பாட்டே தப்பாகுது இல்ல? அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஆளா? தாவேக்காவில் உட்கார்ந்து விசிகாவை வம்பிழுத்தால் தான் விஜய் மகிழ்வார். எந்த தொகுதியில் அவர் தேர்தலில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நீங்க அவருக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து டெபாசிட் வாங்காம செய்வதுதான் சிறுத்தைகளுக்கு உண்டான தலையாய பணி. டெபாசிட் வாங்க அதுதான். அதாவது ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தப்பு செஞ்சுட்ட ஆதவு, தப்பு செஞ்சுட்ட, தொடக்கூடாது, தொட்டுட்டு அப்படின்னு பேசியிருக்காங்க இல்லை பயலுங்க. இல்லை, அதுதான் அவர் என்ன நினைக்கிறாரு, பேசி இப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. சிறுத்தை போகிற பக்கமே தொட்டால் கெட்டாண்டா அப்படி நிரூபிக்கணும்ல. தமிழ்நாட்டு அரசியல் வாயில பேசி விட்டுட்டு போயிடலாம். ஜிம்முக்கு வந்த அவருடைய மனைவி மார்ட்டின் மகளை பார்க்கிறாரு. 5 லட்சம் கோடி அப்படியே அள்ளிக்கோ, இதுதான் அவருக்கு தகுதி. விஜய் ஆட்சிக்கு வந்தால் அவரு லாட்டரி கொண்டு வரப்படும் உறுதியா. ஆமா, சுரண்டல் லாட்டரி, 1 நம்பர் லாட்டரி, கள்ள லாட்டரி, அத்தனை லாட்டரியும் வரும். அண்ணா பாராளுமன்றத்துக்கு முதல்ல போய் சொன்னாரு, we are representative man of street, நாங்கள் எல்லாம் தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள்னாரு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, லெக்ஸஸ் கார் பிரதிநிதிகள். அவர் ரேஞ்ச் ரோவர் ஆதவ் அர்ஜுன். ஆமா, இந்த வைரமுத்தன் சொல்றாருல. ஆமா, அப்ப வைரமுத்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு. அப்போ வைரமுத்து எவ்வளவு உயர்ந்த மனிதன்னு ஒரு சின்ன வரலாறு மட்டும் சொல்றேன். கருணாநிதி இப்படி பார்க்கிறார், தலை குடிகிறார். யாரு? இந்த தமிழ், அந்த தமிழ் ரெண்டுமே போலி தமிழ். ஐயோ, இவருக்கு எவங்க கவி பேரரசுன்னு பட்டம் கொடுத்தது? கண்ணதாசனே கவி பேரரசு கிடையாது. அர்த்தம் உள்ள இந்து மதம் என்ன சொன்னது? முட்டாள் கவிங்க. இவர் என்ன சொல்றாரு, ரஜினி பயங்கரமா செய்தி வரப்போகுது. அடுத்து இப்ப விஜய்க்கு அடுத்து இப்போ யாரு கூட்டணி? வைரமுத்துன்னு ரஜினி கூட்டணியா? சரி, கவிஞர் பொன்மணி இந்த பக்கம் உன்னை பார்த்த தொலைச்சேர்மன் விரட்டி விட்டுருச்சு. இப்போ அங்க ஒரு செட்டப்போடு இருக்காரு. வேலை செய்ய பக்கம் வழக்க போட போறாங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ரஜினிகாந்த் அடுத்த முதலமைச்சராக போறாரு. களத்தில் இறக்க போறாரு, இறக்கி விட போறாரு. எப்படி எலெக்ஷன் வரல பல பேர். ஆமா, கிளம்பிட்டானுங்க ஐயா, கிளம்பிட்டானுங்க. வடிவேலு சொல்லுவதை போல விஜய் யாரும் பேசாதீங்க. யார் சொல்றா? நமது சீமான் சொல்றாரு. சங்கி சீமா. நான் அண்ணன் சீமான்றேன். அது உங்களுக்கு அண்ணன், எனக்கு அவர் சங்கி, மக்களுக்கு சொங்கி. இன்று நமது அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவரை வருக என்று வரவேற்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், எப்பவுமே மகிழ்ச்சி தான். எப்பவுமே மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை.
சிறப்பு. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதே நமது நோக்கம். உங்களை சந்திக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, மகிழ்ச்சியை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க பல இடத்துல. ஆனால் பல பேர் வயிற்றுல வந்து பொருளையை வந்து அதெல்லாம் எதுவுமே கலக்கி விட்றீங்களா, அது என்னன்னு தெரியலையே. உண்மை சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படும். உண்மையோடு வாழாத நபர்களுக்கு உண்மை அலர்ஜியாக தான் இருக்கும். ஆமாம். அப்போ நீங்கள் சில உண்மைகளை இப்போ நீங்கள் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆமாம். அதாவது நீ எதிர்பார்த்ததை போலவே இல்லை, இதற்கு முன்னால் நீங்கள் பேசியதைப் போலவே இப்போ வந்து 4 முனை போட்டி உறுதியாகிவிட்டது. நீங்கள் அப்பயே சொன்னீங்க விஜய் தனித்துத்தான் நிற்பார் என்று. அந்த வகையில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, இந்த பக்கத்து வந்து சீமானவரோட ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி. இப்போ 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டி உறுதியானதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அந்த வகையில் ரைட்டு. இப்போ வந்து விஜய் வந்து இந்த செயற்குழுலாம் போட்டு பேசினார் கொண்டார், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் பற்றி அப்புறம் வருவோம். அதில் வந்து தம்பி ஆதவ் அர்ஜுன் ஹைட்டாக இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை ஒரு தவறான கருத்து, அதை பற்றி அதை என்னன்றது மக்களுக்கு தெரியும், கட்சியில் ஒன்றும் பெரிய யாரும் இல்லை, 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு தம்பிகள் ரொம்ப அவருக்கு வகுப்படுத்திருப்பாங்க. அவருக்கு ஒரு மொபைலில் தொடர்ந்து பேசியிருந்திருப்பாங்க. அவருக்கு மொபைலை தூக்கிக்கிட்டு எரிஞ்சு விட்டாப்லையா. அப்புறம் வந்து சொல்லி முடித்த பிறகு ஒரு பதிவு போடுறாரு, நான் வந்து அப்படி சொல்லலை, நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு போட்டு விட்டார். போட்டு விட்டதுமே திருப்பி பயலுக்கு குறையலை. இப்போ வந்து அவருடைய உருவ பொம்மையெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய சிக்கல் அந்த வண்டி போய்கிட்டு இருக்குது. இது ஐயா வந்து உண்மையாக இது என்ன ஏது எதற்காக அவர் பேசுகிறார் அப்படின்றத விழாவாரியாக சொன்னால் கொஞ்சம் மக்களுக்கு விளக்கமாக இருக்கும். இல்லை, இப்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ளுவதற்கு நீங்கள் திமுகவை சீண்ட வேண்டும். திமுகவை தாண்டி விசிகாவையும் சீண்ட வேண்டும். இதுதான் விஜய் இவருக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். ஓ, கொடுத்ததே விஜய் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ்வளவுக்கு டெவலப் ஆகிட்டார். இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா திருமாவோடு 20 பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொன்ன இதே வாய், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரே இவர்தாயா, 3 படத்தில் நடித்தால் முதலமைச்சர்னா 35 ஆண்டு காலமாக அரசியல் செய்தவர் ஏன் முதலமைச்சராகக்கூடாதுன்னு இப்போ இதே விசிக தொண்டர்கள் கைதட்ட இதே கருத்தை சொன்னவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. இப்பொழுது அவருக்கு என்ன நிர்பந்தம்னா, விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் 2 பேரையும் சீண்டினால்தான் இவருடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. நீ திமுகவில் இருந்த ஆள், விசிகாவிலும் இருந்தால் இந்த குற்றச்சாட்டு சக நண்பர்கள் நேரம் எடுத்து வைக்கிறான். யாருன்னா புஷி, ஆனந்த், அதே போல் நிர்மல் குமார், ஜான் ஆரோக்கியசாமி. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் கொள்கை உறுதியாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு திமுகவிடம் நீங்கள் உரண்டை இழுக்க வேண்டும், கிராமத்து பாணியில் வம்பிழுக்க வேண்டும். அதே போல் விசிகாவையும் வம்பிழுத்தால் தான் ஓ ஆதவ் அர்ஜுனா இன்னும் தாவேக்கெல்லாம் இருக்காரா இப்படி பார்க்கப்படும். தாவேக்காவினரால் இப்போ நான் தான் அந்த விசிகா திமுக எதிர்ப்பில் முன்னணியாக இருக்கிறேன். மலிவான அரசியல் ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் மலிவான அரசியல். என்ன காரணம்னா, இப்போ ஆதவ் அர்ஜுனா இப்போ தேர்தல் வருகிற பொழுது தன்னுடைய முக்கியத்துவம் குறைந்து போகாமல் பார்த்து கொள்வதற்கு இது உதவுது. அதற்காக இப்படி பேசுகிறேன். அதை வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் திருமாவை பேசக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு தெம்பு திராணி இல்லை, புஷிக்கு இல்லை, நிர்மல் குமாருக்கு இல்லை, ஜானுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. இனிமேல் பேசவும் மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் திருமாவை தொட்டால் அது கெட்டாய். அப்போ இவர் ஏன் பேசுகிறாருன்னா, இவர்களுக்கெல்லாம் இல்லாத தைரியம் என்கிட்ட இருக்கியா போடுறா. இதுதான் இப்போ அவருக்கு உள்ள ஒரு தகுதி. சிறுத்தைகள் சரியான பதிலடியை கொடுத்தால் எப்பவுமே பேச மாட்டார், டோட்டலாகவே மாறிடுவார்.
அதான் இப்போ நீ ஐயா கேட்டதுலேருந்தே ஒரு கேள்விதான். ஆ. 3 படத்தில் நடித்தவர் முதல்வராக ஆசைப்படும் பொழுது 35 ஆண்டுகளாக உழைத்தவர் ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆமாம். ஆனால் இப்போ அங்கே போன பிறகு அவங்க தலைவர் எத்தனை படத்தை நடிச்சிருக்காருன்னு அவர் தெரியாதான்னு கேட்குறேன். அப்போ அங்கே லாஜிக்கே தப்பாகுதுல்ல. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாப்புல 3 படம்னு, அப்போ விஜய் எத்தனை படத்தை நடித்தார்? அவர் யாருக்குடைய ஒரு 100 படம் நடிச்சிருக்கு. அப்போ வந்து அங்கேயே வந்து அந்த கோட்பாட்டே தப்பாகுதுல்ல. இல்லை, அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஆளா? சரிங்க, அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி. ம். இந்த கார்ப்பரேட் முதலாளிக்கு அரசியல் அதிகாரத்தின் மீது ஆசை வந்து விட்டது. ம். இன்னொரு கார்ப்பரேட் முதலாளியை திமுகவில் அவர் கொடுக்கல. ம். இது யாருடைய பலவீனம்? ம். ஆதவ அர்ஜுனாவுடைய பலவீனம். ம். இதை எங்கே தீர்த்து கொள்வது? இப்போ ம். தாவேக்காவில் உட்கார்ந்து விசிகாவை வம்பிழுத்தால்தான் விஜய் மகிழ்வார். ம். தனக்கான இடம் தக்க வைக்கப்படும் என்பதுதான் இப்போ ஆதவ அர்ஜுனாக்குள்ள நிலைமை. நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. ஆமாம். ஆனால் நான் ஒன்று இந்த நேரத்தில் சொல்கிறேன். இப்போ ஒரு திமுக பேசினார், இல்லை அதிமுக பேசினாருன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் சிறுத்தையில் ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்களே, அவங்க வாட்டுக்கு பல சிக்கல்களை உருவாக்குவாங்களே, எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டுருவாரா? இல்லை, நீங்கள் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பேசினா மறந்துடுவாங்க. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, எந்த தொகுதியில் அவர் தேர்தலில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நீங்கள் அவருக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து டெபாசிட் வாங்காமல் செய்வதுதான் சிறுத்தைகளுக்கு உண்டான தலையாய பணி. டெபாசிட் வாங்க அதுதான் டெபாசிட்டோட இருந்துக்க. ஆனால் அரசியலை செய்வார்கள், அது திமுகவை செஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செய்யணும். நான் என்ன கேட்குறேன்னா, சிறுத்தையில் அப்படி இல்லையே. நீ அரசியல் பண்ணணும், போகணும், வரணும், போக்குவரத்து இருக்குது, பல விஷயங்கள் இருக்குல்ல. அதாவது ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தப்பு செஞ்சுட்ட ஆதவு, தப்பு செஞ்சுட்ட தொடக்கூடாது, தொட்டுட்டு அப்படின்னு பேசியிருக்காங்க இல்லை பயலுங்க. இல்லை, அதுதான் அவர் என்ன நினைக்கிறாரு, பேசி இப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது தப்பு. விடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கூட ஒரு சிறுத்தையுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சி சென்றிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்கே எப்படி இருக்கிறாங்க சிறுத்தைகள்? சிறுத்தையாகவே இருக்கு. அப்புறம் ஆனால் ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதோட மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் அப்படி தான் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் அப்படி தான் இருக்கு. இப்போது நீங்கள் எந்த யூதனும் அரபியும் சமரசம் செய்து கொள்ளுவதே இல்லை. அதே போல் ஆதவ அர்ஜுனாவோடு நீங்கள் அவர் நிற்கிற தொகுதியில் ஒரு கடுமையான எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். அப்பதான் நீங்க இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார். கரெக்டா சொன்னீங்க. எந்த பக்கம்? சிறுத்தை போகிற பக்கமே தொட்டால் கெட்டாண்டா அப்படி நிரூபிக்கணும்ல. தமிழ்நாட்டு அரசியல் வாயில பேசி விட்டுட்டு போயிடலாம், விடக்கூடாது. இது ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு களமாட வேண்டும். எங்க ஆதவ அர்ஜுனா எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, முற்படுத்தப்பட்ட அத்தனை சமூகங்களும் இவரை புறக்கணிக்கணும். இவர் ஒரு கள்ளலாற்றி கார்பரேட். அது அவங்க மாமனார் செய்யறதுங்க. மாமனார் இவருக்கு எப்படி 1 லட்சம் கோடி வந்தது? இவருக்கு வந்துருச்சா? ஆமா. அதாவது இவர் ஜிம்முக்கு வந்த அவருடைய மனைவி மார்ட்டின் மகளை பார்க்குறாரு. 5 லட்சம் கோடி அப்படியே அள்ளிக்கோ, இதுதான் அவருக்கு தகுதி. அங்கேயே தப்பா இருக்கு, அதுவே தப்பா இருக்கு. 5 லட்சம் கோடி அப்படி அள்ளிக்கோ, இப்படித்தான் அள்ளுறாரு. அப்போ இந்த நபரை அவர் எந்த நீங்க நாகப்பாம்பு என்ன பண்ணும் தெரியுமா? தெரியாது. ஒருவனை நாகப்பாம்பு ஒருத்தன் அடிச்சுட்டு விட்டுட்டா அது என்ன பண்ணும்? அவனை பழிதீர்க்க காத்து கொண்டு இருக்கும். அவனுடைய கதை முடிந்து எரிந்து போறதை ஏதாவது உயரமான மரத்திலிருந்து பார்க்கும். இவன் கதை முடிஞ்சுதான். அதே போல நம்ம வன்முறையை தூண்டவில்லை, அரசியலில் கதையை முடிக்கணும். அதுதான் ஆதவ கதையை முடிச்சிடணும். அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்க வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு எதிர்ப்பு உலகத்தில் எவனுமே செய்யறது இல்லை. அது தமிழ்நாட்டில் யாருமே செய்வதில்லை. அதோட மறந்துடுறாங்க. மறக்க கூடாது. இந்த 20 பேருடைய வேலை என்ன? ஆதவ அர்ஜுனா டெபாசிட் வாங்கக்கூடாது. அப்பதான் சிறுத்தை யாருன்னு தெரியும். சிறப்பு. அப்ப தூண்டி விட்டது யாருன்னா
ஆதவு தான். அல்ல, ஆதவ தூண்டி விட்டு பேச விட்டது அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னு மாதிரி இது ஆதவு தான். முதலும் ஆதவு தான், முற்றிலும் ஆதவு தான், முடிவும் ஆதவு தான். இதுதான் அத்தனை பேருக்கு பாடம். அதான் செய்தியாக சொல்றீங்க. இப்போ அத்தனை பேருக்கும் பாடம். அவர் நிற்கிற அந்த சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட்டை போக வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கடந்த கால அரசியலை, அவர் எங்கே இருந்தார், எந்த நிறுவனத்தில் இருந்தார், எவ்வளோ பணம் கொடுத்தாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, லாட்ரி தொழில் கொண்டு வந்து உழைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காகத்தான் இப்போ அவர் விஜய் கூடவே இருக்கார். விஜய் ஆட்சிக்கு வந்தால் அவரு லாட்ரி கொண்டு வரப்படும் உறுதியா. ஆமா, சுரண்டல் லாட்ரி, ஒரு நம்பர் லாட்ரி, கள்ள லாட்ரி, அத்தனை லாட்ரியும் வரும். அப்போ இதுல உழைத்தவன் என்ன பண்ணுவான், 1 கோடி அடிக்கும்னு நம்ம எல்லாம் வாங்கி வாங்கி அவன் உழைத்து கொண்டு வந்த காசை பூரா சுரண்டி விட்டே போயிடுவான். அதற்கான வேலையை நடத்துறாங்க. அப்போ இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு சரியான அரசியல் பாடத்தை கற்பிக்க வேண்டும். உறுதியாக கற்பிப்பார்கள். அப்பதான் அது சிறுத்தை. ஆனா இப்ப அவர் நான் ஊழலை ஒழிக்கிறேன்றாரு. இல்ல இப்ப ஊழலை விஜய் என்ன சொல்றாரு, நான் ஊழலை ஒழிப்பேன்றாரு. அப்புறம் எப்படி கள்ளச்சீட்டு அனுமதிப்பாரு? அனுமதிக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க நினைப்பது எல்லாம் நடக்காது. ஏன்னா விஜயே ஒரு ஊழல். என்ன அப்படி திரும்பி சொல்றீங்க? ஆமா, அவரு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு லெக்ஸஸ் கார் வாங்குறாரு. ஏன்னா மக்கள் தலைவன் வியர்வை நாற்றத்தை வர்ற அப்பாவி மக்களை சந்திக்கவே மாட்டார். லெக்ஸஸ் கார் தான் போவார். அண்ணா பாராளுமன்றத்துக்கு முதல்ல போய் சொன்னார், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட், நாங்கள் எல்லாம் தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள்னாரு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, லெக்ஸஸ் கார் பிரதிநிதிகள். சரி, வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட் இல்ல, லெக்ஸஸ் கார். அவர் ரேஞ்ச் ரோவர். ஆமா, அப்ப அந்த லெக்ஸஸ் ரேஞ்ச் ரோவரும் எப்படி உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதியா இருக்க முடியும்? அப்போ இந்த காரு 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணுகிறார் இந்த ஊழலை ஒழிக்கிற பார்ட்டி கூட கள்ளலாட்டியை வச்சுக்கிட்டு. சரி, ஒரு 1.5 கோடி வரியை கட்ட மாட்டேங்கிறார். நீங்க நீதியரசர் சுப்பிரமணியர் கோர்ட்டுக்கு போகுது. அந்த நீதியரசர் சொல்றாரு, நீ ஒரு படத்துக்கு பல கோடி சம்பளம் வாங்குற, பல கோடி சம்பளம் வாங்குற, நீ இந்த காருக்கான வரியை பொதுமக்களுக்காக போகிற வரி, இந்த வரியை ஏமாத்துகிறாய். அதனால இந்த வரியை குறைக்க சொல்லி தான் கோர்ட்டுக்கு வந்திருக்க. இனிமேல் கோர்ட்டு பக்கமே வரக்கூடாது. 1 லட்சம் ரூபா அபராதம் எச்சரித்து 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டு விரட்டி விட்டுறாரு. 1 லட்ச ரூபா ஃபைன் போட்ட பிறகு நீதிமன்றத்து பக்கமே திரும்பியே பார்க்காத இந்த நபர் தான் எதை ஒழிக்கிறாரு? ஊழலை ஒழிப்பதற்கு ஊழல்வாதியே மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கிறார். நீங்க கொரோனா காலங்க, இந்த சினிமாக்காரன் எப்படி இருக்கான்னு பாருங்க. ராகவேந்திர கல்யாண மண்டபம் ரஜினிக்கு சொந்தமானது. ஆமா, ஒரு ஏழை எளியவனுக்கு அங்க சோறு போடல, கஞ்சி ஊத்தல, கேப்பக்கூழ் ஊத்தல. ஆனா லதா ரஜினிக்கு அந்த கல்யாண மண்டபத்துக்கான இடம் வாடகை கார்பரேஷனுக்கு வரி கட்டுவோம்ல, 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியாது, தள்ளுபடி பண்ண அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகுது. நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்குது, 500 கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கார்பரேஷன் வரி, 1 கோடி கல்யாண மண்டபம் இருக்கு, எவனுமே கோர்ட்டுக்கு வரல. ஏழைவாழை நடத்துற எந்த திருமண மண்டபம் கோர்ட்டுக்கு வரல. அதை பூரா திறந்து விட்டுட்டு ஏழைவாழைக்கு சோறாக்கி போடுறான் கொரோனா காலத்துல. ஆனா நீங்க 500 கோடி வாங்கி இந்த வைரமுத்தன் சொல்றாருல. ஆமா, அப்ப வைரமுத்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு. அப்போ வைரமுத்து எவ்வளவு உயர்ந்த மனிதன்னு ஒரு சின்ன வரலாறு மட்டும் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. அதாவது இவர் கவிஞர் ஆன பிறகு நீங்க தேனி பெரிய குளத்திலிருந்து இந்த ஏலக்காய் வியாபாரிகள் ஏலக்காயிலேயே மாலை செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி எல்லாத்துக்கும் கொண்டு என்ன போடுவாங்க, ஏலக்காய் மாலை போடுவாங்க. போட்டுட்டு இதுக்கு வரி கொஞ்சம் சலுகை பண்ணுங்க ஐயா, வரி குறைப்பு பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு போவாங்க. யாரு? இந்த எஸ்டேட் ஓனர்கள்லாம். அப்போ இந்த பட்டியலில் வைரமுத்து வந்துட்டார். ஆமா, அவருக்கு ஒரு பிரமாண்ட ஏலக்காய் மாலை, ஏலக்காய் மாலையை போட்டுட்டு இவரையும் கௌரவ வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு,
ஃபோனை போடுறாரு தலைவருக்கு கலைஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. ஆமாம் ஆமாம், ஐயா நான் உங்களை பார்க்க வரணும். என்ன விஷயம்? ஒரு தமிழை பார்ப்பதற்கு தமிழுக்கு என்னையா விஷயம் இருக்க போகுது? அடே அப்பா. ஒரு தமிழை பார்ப்பதற்கு ஒரு தமிழுக்கு என்னையா விஷயம் இருக்க போகுது? தமிழ் நினைத்தால் தமிழிடம் வரியா? சரி வாயா. உடனே இவர் போறாரு. தலைவரை, நான் உங்களுக்காக தேனி போய் பெரியகுளம் போய் இந்த ஏலக்காய் மாலையை ஏலக்காய் மலையிலிருந்து உருவாக்கி புடுங்கி காய வச்சு மாலையா பின்னி தமிழுக்கு ஏலக்காய் வாசத்தோட மாலை போடணும் கொண்டு வந்தியானார். போடியா. போட்டாரு. போட்ட உடனேயும் தயாளம்மாவை கூட சொன்னாரு, இந்த தேனியிலேருந்து இந்த ஏலக்காய் ஸ்டேட் ஓனர்கள் கொண்டு நமக்கு ஒரு மாலை போட்டாங்கல்ல, அந்த மாலையோடு சேர்த்து இதை வை. சரி, அவங்க முதல்ல அங்கதான் போட்டு இங்க வந்திருக்கிறாங்க. அப்படித்தானே வருவான். சரி. அப்போ பூஞ்சியில ஈயாடவில்லை. ஐயா, உனக்கு போட்ட மாலை கொண்டு எனக்கு போடுறியா? தமிழுக்கு தமிழை ஏமாத்துறியா? அப்ப இந்த வேலையா? ஆமா, தமிழுக்கு மிளகா பொடி அடிக்கிறியா? கேட்காத இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. கருணாநிதி இப்படி பார்க்கிறார், தலை குடிகிறார். யாரு? இந்த தமிழ், அந்த தமிழ் ரெண்டுமே போலி தமிழ். ஐயோ, இப்படிப்பட்ட நபர் தான் யாரு? நம்ம வைரமுத்தன், கவி அரசு வைரமுத்து. ஆமா, இவருக்கு எவங்க கவி பேரரசுன்னு பட்டம் கொடுத்தது? கண்ணதாசனே கவி பேரரசு கிடையாது. அர்த்தம் உள்ள இந்து மதம் என்ன சொன்னது? முட்டாள் கவிங்க. இந்து மதம், அர்த்தமுள்ள இந்து மதம் 12 பாகம் எழுதுறாரு அந்த கண்ணதாசன். அவரவர் வாழ்க்கை தானே வகுத்து தந்தது. என்ன? வெளுக்கிற பையன் வெளுக்க போ, சவரம் பண்ற பையன் சவரம் பண்ண போ, குல தொழில் பண்ண போன அர்த்தம் உள்ள இந்து மதம், அர்த்தம் பற்ற இந்து மதம், இப்படி சொன்ன கண்ணதாசனுடைய அந்த இவரு கவி பேரரசா. அவர்கிட்ட இவர் கவி, இவருக்கு வந்து கவி அருள் இவருக்கு இறங்கிருச்சான். இப்படியான போலி ஆட்கள் தான் இவர்கள். இவர் என்ன சொல்றாரு? ரஜினி பயங்கரமா செய்தி வரப்போகுதுன்ற என்ன? அது வந்து ரஜினி வந்து வீட்டுக்கே வந்தாராம். வீட்டுக்கு வந்து கிரீன் டீ கூட குடிக்கலையா. 1.5 மணி நேரம் பேசினாராம். என்னத்த பேசியிருப்பாங்க? தமிழ்நாட்டுடைய அரசியல அடுத்து இப்ப விஜய்க்கு அடுத்து இப்போ யாரு கூட்டணி? வைரமுத்தனும் ரஜினி கூட்டணியா? சரி, வைரமுத்தன் பொண்டாட்டி விரட்டி விட்டு இப்ப வேளச்சேரிக்கு போயிட்டாரு. கவிஞர் பொன்மணி இந்த பக்கம் உன்னை பார்த்த தொலைச்சேர்மன் விரட்டி விட்டுருச்சு. இப்ப அங்க ஒரு செட்டப்போடு இருக்காரு. வேளச்சேரி பக்கம் வழக்க போட போறாங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்வதற்கு எத்தனை வழக்கை சந்திப்பதற்கு தயார். உண்மைதான். கவிஞரை வந்து இப்படி சொல்லலாமா? ஏற்கனவே ஒரு பாடகி வேற அவங்க மேல குற்றம் சுமத்துறாங்க. ஆமா ஆமா, சின்மயி. இப்ப எல்லாம் உண்மைதாங்க, எல்லாமே உண்மைதான். அப்போ ஏதோ பெருசா ரஜினி வந்து விஜய்க்கு அடுத்து அவர் ஒரு 23% ஓட்ட ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஒரு குழுவை வைத்துக் கொண்டு அடுத்த புரட்சிக்கு தயாராயிட்டாரு. அது டயலாக் வேற போடுறாரு. சர்ப்ரைஸாக போறீங்க. அது ரஜினி ரசிகர்கள்லாம் என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல. 78 வயசுல 2 கிட்னி போயிருச்சு. எலிசபெத் ஆஸ்பத்திரி சிங்கப்பூர்ல மாத்தின கிட்னி கண்டிஷன் முடிஞ்சது. கண்டிஷன் முடிஞ்சு இனி கிட்னியெல்லாம் மாற்ற முடியாது, சட்னி ஆயிரும். இதுதான் இப்போ வைரமுத்தனுக்கு ஆண்டாள் அபிஷேகம் பண்ணதுல மீண்டு வர முடியல. சின்மயி மாதிரி பல வழக்கு இருக்கு. இவரு ரஜினிகாந்த் அடுத்த முதலமைச்சராக போறாரு. களத்தில் இறக்க போறாரு, இறக்கி விட போறாரு. எப்படி? இப்படி பல பேர் ஊர்ல கிளம்பி இருக்காங்க. பல பேர் ஊர்ல கிளம்பிட்டாங்க. ஆமா, எலெக்ஷன் வரல பல பேர். ஆமா, கிளம்பிட்டானுங்க ஐயா, கிளம்பிட்டானுங்க. வடிவேலு சொல்லுவதை போல எத்தனை பேர் கிளம்பினாலும் தமிழனை யாரும் ஏமாத்த முடியாது. தமிழனை யாரும் ஏமாத்த முடியாது. அத்தனை தமிழனை நீங்க சமூக வலைதளம் வந்த பிறகு எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, 2009 ஈழத்தமிழருடைய இறுதி யுத்தம் வரலாறுகள் முடிகிற பொழுது என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியல. அன்னைக்கு இந்த கூகுள் பிச்சை இருந்திருந்தாருன்னா, வாட்ஸ்அப் இருந்திருந்தா 6 கோடி பேரு நேர போய் அதிகார மையத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பான். அதுக்கான வழியே இல்லாமல் 2 திராவிட இயக்கங்களும் பார்த்து கொண்டது. திமுக, அண்ணா திமுகவும் ஈழத்தினுடைய தோல்விக்கு முழு காரணம். இப்போ ரஜினி இல்ல,
கஜினி வந்தாலும் படம் எடுக்க முடியாது, ஒன்றும் முடியாது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய அசல் பாஸ் யாரு பாஸ்னா அமித்ஷா தான் ஒரிஜினல் பாஸ். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க பாஜக கடைசி விசாரணை என்ன விசாரணைனா என்ஐஏ விசாரணைக்கு போறியா இல்ல ஒழுங்கா தமிழ்நாட்டில் நாங்க சொல்றபடி என்ன தேய்ச்சி குடிக்கிறியா? இப்படி விரட்டிய பிறகு நீங்க 2 மணி நேரம் யோசிப்பதற்கு டைம் கொடுங்க, காலம் கொடுத்தார்கள். 2 மணி நேரம் யோசிச்சாரு. அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க நீங்க பழந்தின்னு கொட்ட போட்டவர்கள் யாரு? பாசகவினர், பாசகாரங்க, பாயாசம், பாசிசம். இந்த நபர்கள் உனக்கு எல்லாம் புத்தி சொல்லிட்டோம்பா. ஒரு ஐஜி அந்தஸ்திலான ஒரு உயர் அதிகாரி தான் ஆலோசனை சொல்லியிருக்காரு. நல்லது சொல்றப்பா, கெட்டு போகாத, நாங்க சொல்றதை கேட்டேன்னா நீ புத்திசாலி பொழைச்சிக்குவேன். எங்களை எதிர்த்தால் பல பேர் காணாமையே போயிட்டான், பல பேர் காணாம போயிட்டான், முகவரியே இல்ல, முகவரியே தொலைஞ்சு போச்சு. அதனால நான் சொல்றதெல்லாம் நீ புத்திசாலி புள்ள, 2 மணி நேரம் யோசிச்சு முடிவு சொல்லிட்டு போ. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேன். 2 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் சிந்திச்சு தனிமையில சிந்திச்சு பார்த்தேன். நீங்க சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க திகார வேற காமிக்கிறீங்க, பக்கத்திலேயே இருக்குன்னு காமிக்கிறீங்க. ஜன்னல் இருந்து பார்த்தா திகார் தெரியுது. நான் அங்கெல்லாம் இருக்க முடியாதியா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். வந்துதான் தனித்து நிற்பதாக முடிவை அறிவிக்கிறேன். தனித்து நிற்பதில் அவர்களுக்கு நட்டம் அல்லவா? நட்டம் இல்ல, லாபம். கூப்பிட்டாங்களா வாங்க வாங்க போனா இல்ல அது எப்படி? நீ சொல்லுவதே ஒரே குழப்பமாக இருக்கு. அதான் இங்க மக்களே குழப்பத்தில் தான் இருக்கான். ஏன்னா கேரளாவோட தெளிவா இருக்கான் மக்கள், ஆந்திராவில் தெளிவா இருக்கான், பஞ்சாப்ல தெளிவா இருக்கான், பங்களாதேஷ் வங்காளியில் தெளிவா இருக்கான், தமிழா குழப்பத்திலே இருக்கான். குழப்பத்தில் இவனுக்கு 500 ரூபா காக்கா பிரியாணி கோட்டலே இருக்கானே. அப்ப அரசியல் தெளிவே இல்லை. இப்போ அவங்க சரி பண்றது தமிழா பாண்டியனுடைய வேலையில. எங்க தமிழா பாண்டியனையும் சரி பண்ண முடியலையே. என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம நிலைமையும் டவுன் பஸ்ல போயிட்டு இருக்கு, பிரேக் பிடிக்காம. அப்போ நீங்க அப்படியே தமிழ்நாட்டு அரசு அப்படியே நிறுத்திட்டு கர்நாடகா பக்கம் வாங்க. ஓகே, கர்நாடகாவில் என்ன பாஜக எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்னா, சிறுபான்மை முஸ்லீம், கிறிஸ்தவ தலித் முஸ்லீம் வாக்கு 20% அங்கேயும் இருக்கு. சரி, அந்த வாக்குகள் நீங்க மத சார்பற்ற ஜனதா தளம்னு மத சார்புள்ள ஜனதா தளம். இப்போ அது குமாரசாமி ஒரு கட்சி வச்சிருந்தார். ஆமா, அந்த கட்சி தேவகவுடா பையன் பழைய பிரதமர் பையன். பகல்ல மூப்பனார் பிரதமர், ராத்திரியில தேவகவுடா பிரதமர். இப்படி கெடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா முரசொலி மாறின மூணா காணாவும் தான். இப்போ அங்க இந்த மதசார்பற்ற ஜனதா தளம் முஸ்லீம் கிறிஸ்தவர் தலித்தை வாக்கை வாங்கியதால் அது காங்கிரஸுக்கு போகல. காங்கிரஸுக்கு போகாதனால இந்த வாக்கை பிரித்த காரணத்தினால பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து விட்டது. இத அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு காங்கிரஸுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. 5 வருஷம் ஆகி போச்சு. 5 வருஷம் ஆன பிறகு இந்த கருத்தை அந்த சிறுபான்மை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பிறகு இது பி டீம், இது பி டீம். இப்ப பாத்தீங்கன்னா குமாரசாமி மத்திய அரசாங்கத்தில் அமைச்சரா இருக்காரு. ஆமா, அப்போ இதை கண்டுபிடித்து காங்கிரஸ் அங்கு சொன்ன பிறகு தலித் மக்கள் காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க, முஸ்லீம்கள் ஓட்டு போட்டார்கள், கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டார்கள். இப்ப யார் ஆட்சி? காங்கிரஸ் வந்துருச்சு. இதை கண்டுபிடிப்பதற்கே காங்கிரஸ் 5 வருஷம் ஆயிருக்கு. 5 ஆண்டுகள். இதே தமிழா பாண்டிய உடனே கண்டுபிடிச்சாரு. ஆமா, அது என்னுடைய கண்ணாடி கருப்பு கண்ணாடி, பெரியாருடைய கண்ணாடி. கலைஞர் கண்ணாடியா? அது எக்ஸ்ரே கண்ணாடி, அது வேற மாதிரி கண்ணாடி. சரி, அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்ப நீங்க பெரியாருடைய கண்ணாடியை பெரியாருடைய கருப்பு கண்ணாடியை போட்டா அதுக்கு எம்ஜிஆர் கண்ணாடி கூட இல்ல. எம்ஜிஆர் கண்ணாடி இல்ல, எம்ஜிஆரே பெரியார் கண்ணாடி தானே போட்டார். சரி, ரைட், ஓகே. எம்ஜிஆர் பெரியார் கண்ணாடி தானே அதை போட்டு பாக்குறீங்க. அதை போட்டு பாக்குறேன். பார்க்கிற பொழுது நீங்க தெளிவா தெரியுது. என்ன தெரியுதுன்னா பாஜக மறு உருவத்தில் வந்திருக்கு. மறு உருவத்தில் தலித், கிறிஸ்டியன், முஸ்லீம் வாக்குகள் திமுகவிடமிருந்து உடைத்து எடுக்க வேண்டும். இதுதான் யார் கொடுத்திருக்கிறது? பாஜக கொடுத்த மாஸ்டர் பிளான், ஏ பிளான். அது வெளியில சொல்றாங்க நாங்க பிஜேபி பிஜேபி சரண்டர் ஆகல. பிஜேபி அடி, அதிமுக திமுக அடிக்கிறீங்கள, பாஜகவை கொள்கை பாஜக தானே அடி.
அடித்தால் நீ உண்மையா முஸ்லீம் மக்கள் பூரா உன்னை நம்புவான். கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள் அத்தனை பேர் உன்னை நம்புறமையா. திமுக அதிமுக அடிக்கிற அதே வேகத்தில் யார் அடி? அங்கே அடி, மேல அடி, அமித்ஷா அடி. நீ பம்ம திருப்பரங்குன்றத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தகவலே சொல்லலையே. ஏன் பாய் துறக்கல? என்ன காரணம்? யார் உனக்கு பிளாஸ்டிக் போட்டது? அமித்ஷா அங்கேயே விட்டுட்டாரா? அமித்ஷா அங்கேயே விட்டுவிட்டார். இன்னைக்கு வரைக்கும் துறக்கலையே வாய். அதே போல இந்த தேர்தல் எஸ்ஐஆருக்கு வாயை துறக்கலையே. இது ரெண்டும் தான் உன்னை சந்தேகப்படுது. உன் மீது படுகொலைக்கு வாயை துறக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் பாசிச பாயாச கொள்கை. இந்த பாசிச பாயாச கொள்கையை எதிர்த்தால் தாயா உனக்கு கர்நாடகாவை போல முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்து வாக்கு வரும். நீ அப்போ இந்த ஃபார்முலாவை செய்யலைன்னா நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நீ அவன்தான் இவன், அவனா இவன், இவனா அவன், இப்படி சந்தேகம் வருதா இல்லையா? ஆமா. அப்போ இது எப்பயா நீ நிரூபிப்ப? பாஜக எப்ப அடிப்ப? மூர்க்கமாக அடிக்கணும். தமிழன் இன்னைக்கு இவ்வளவு தலை குனிந்து போனதற்கு காரணமே சனாதனம் தான். சனாதனம் எடுத்து பேசு, தைரியம் இருந்தா, சாதியை எடுத்து பேசு, தைரியம் இருந்தா, வேங்க வயல பேசு, தைரியம் இருந்தா. அதெல்லாம் பேசலைன்னா உன்னுடைய அடையாளம் நீ ஒரு டுபாக்கூர். எப்படி நீ தமிழ்நாட்டின் குமாரசாமி கவுடா பேர் வச்சுட்டீங்க? பேர் வச்சாச்சு. சரி, குமாரசாமி கவுடா இல்ல கவுடா குமாரசாமி, ஏதோ ஒரு சங்கி மங்கி. அப்போ நீ கூட இருக்கிற ஆள் யாரு? ஆதவ் அர்ஜுனா. நீ ரகசிய ஏஜென்ட். ஆமா, சங்கி மங்கின்னு ஏஜென்ட். ஓகே. ஏன் உன் மீது, நீங்க மாமனார் மீது பல வழக்கு நிலுவையில் இருக்கு. மாசம் ஒருக்க அமித்ஷாவை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துட்டு வராள் யாரு? ஓ மாமனார். உன்னுடைய மச்சான் சார்லஸ் பாண்டிச்சேரியில அரசியல் செய்த பிறகு அமித்ஷாவால் விரட்டப்பட்டு இப்ப பிளாஸ்டிக் போட்டு ஓட்டிட்டு மூச்சே விடாம பாண்டிச்சேரி பக்கமே போறதில்ல மச்சான். யாருக்கு பயந்துட்டு? அமித்ஷாவுக்கு பயந்துட்டு. சரி. இப்போ உன்னை பொறுத்தவரை உன்னை வைத்து தான் விஜய கட்டுப்படுத்துகிறார்கள். நீதான் விஜய கட்டுப்படுத்துகிற யானையின் அங்குசம். இப்படி பல ரகசியம் இருக்கு. நீ சினிமாவை பேசுகிற போது நயினார பேசணுமா இல்லையா? நயினார பேசலைன்னா பரவாயில்ல விட்டுரு. அடுத்து அண்ணாமலை பேசு. கொள்கை எதிரி நீதாயா விஜய் எழுதி கொடுக்குறீங்க. ஆமா, எழுதி கொடுக்குற ஜான் ஆரோக்கியசாமி ஏன் நயினார் பக்கம் போறதில்ல, அண்ணாமலை பக்கம் போறதில்ல, அமித்ஷா பக்கம் போறதில்ல? அங்க போனா ஃபைன் போட்டுருவான் 1000 கோடி. ஒரே நாள் இன்கம் டேக்ஸ் விட்டு வலிச்சுட்டு போயிடுவான். அப்போ கேட்பதற்கு நாதி இல்லை. பாப்பானுக்கு மேல் சாதியான பறையர் கேட்க நாதி இல்லாமல் கீழ் சாதி ஆனானே. அப்போ யார் வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற நிலை இனி நடக்காது. இதுல ஆதவ் அர்ஜுனா, விஜய் 2 பேருக்கும் ஒரே பாஸ். அந்த பாஸ் எதை சொல்லுகிறாரோ அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற ஆட்கள் தான் இவர்கள். நீ உன்னுடைய நேர்மையை, உன்னுடைய கற்பை நீ நிரூபிக்கணும்னா அக்கனி குண்டத்துல குதிக்கணும். பாஜக அக்கனி குண்டத்துல குதித்தால் நீ அவர் வாஷிங் மிஷின்ல குடிச்ச மாதிரி இருக்குது. நீ யோகித. ரைடெல்லாம் விட்டாங்களே ஆரம்பத்துல? இல்லங்க, இந்த ரைடு மட்டும் இல்ல, இன்கம் பேஸ் ரைட்லாம் வந்துச்சு ஆரம்பத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்தது. ஆனா இப்போ பாஸ் எதை சொல்றாரோ அதை கேட்டுக்கொண்டால் நீங்க நல்ல பிள்ளை ஆயிடுவீங்க. ஆனா நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா ஆரோக்கியசாமி ரொம்ப நல்லவர், அவருமா போய் மடங்கிட்டாரு. அவரு நீங்க பைனான்ஸ் தாங்க ஒரு கட்சியினுடைய முதுகெலும் பேது பொருளாளர் தான். பொருளாளர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் சட்டம். இப்போ இந்த கட்சிக்கு இத்தனை செலவு பண்றது யாரு? ஆதவ் அர்ஜுனா. என்ன சொல்றீங்க? ஆமா, மாநாடுக்கு ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம், மண்டபம் எல்லாம். நீ அதை விட 234 தொகுதியிலையும் நீங்க ஐடி விங்கு யாருது? யார் சம்பளம் கொடுக்குறா? நீங்க நிறைய சமூக வலைதள ஆளுகளையே காணோம். 25,000-30,000 சம்பளம் வேணாம்னா 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். என்னையா, நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கையா,
எங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ல நான் இருக்கேன். எங்க இருக்க? நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? கும்பகோணத்தில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன். என்னையா வேலை? எல்லாம் டேட்டா 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 எடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம். நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம். யாராவது ஊழல் பண்ணீங்க தொலைச்சு. ஆனா லெக்சர்ஸ்காருக்கு நான் மட்டும் வரியே கட்ட மாட்டேன், ஏமாத்துவேன். இதுதான் விஜய். நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, அவர் ஃபேஸ்புக்கில் நேற்று வந்து அவர் மறுப்பு தெரிவிக்கிறார், நான் தலைவர் அப்படி சொல்லலைன்னு. உள்ள வந்து அடிக்கிறவன் பூரா மேக்சிமம் வந்து சிறுத்தையே அடிக்குது, நாங்க எந்த ஐடி விங்கி வைக்கல, ஒன்றும் வைக்கல, அவ்வளோ பேர் அடிக்கிறாங்களா? இப்போ இவங்க யாரும் எங்கே போனாங்க? இல்லை, நீ இவ்வளோ பேர் சம்பளம் கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம்ன்றாங்களே, அப்போ உங்களுக்கு சப்போர்ட் எழுதணும்ல, நீ எப்பயே போட்டு பாருங்களேன். இல்லை அது நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உழைக்கிறவங்க தாங்க சமரசம் இல்லாமல் சண்டை பிடிப்பான். கார்பரேட்டு டக்குனு காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். ஏன்னா அதை நான் பார்த்தேன் எடுத்து போட்ட பதிவுக்கு எப்படி பார்த்தா சிறுதச்சுரை நடமாட முடியாதுன்ற, நீ வாடி வெளியே அவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் கார்பரேட் எப்போ டக்குனு காலில் விழுந்துருவாங்க, பார்த்துருப்பாங்க, டே வேணாம்டா சம்பளத்தை ஏற்றுவாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் விஜய் ஐஸ் வைக்கிறதுக்காக நான் திருமாவையே எதுக்குறையா. இப்போ அவர் பாப்பாரில் எடுத்து ஃபேஸ்புக்கில் இவனுக்கு என்னென்ன கமெண்ட் வந்திருக்குன்னு, ஐயோ நம்மளையும் சேர்த்து வைக்கிறாங்கன்னு அவர் இப்போ யோசிப்பார்ல. இல்லை, அதாவது பெரியார் தான் சொல்லுவார், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகம் பார்ப்பனர், நீங்கள் பின்புத்திக்காரன்னு சொல்லுவார். என்ன முன்னால் முட்டிட்டு பின்னாடி தான் யோசிப்பாங்க. இது பெரியார் அந்த சமூகத்துக்கே சொல்லுவார். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குவது அவர்கள் தான், பிழிவது அவர்கள் தான். இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒடுக்கப்பட்ட மக்களை அவன் நீங்க வீறு கொண்டு எழுகிற பொழுது அப்படியே பின்னாடி ஒழிச்சுக்கிறது. இதே ஸ்டைல் தான் இப்போ யாருக்கு? தாவே காவினர். ஏன்னா இவங்க யார் கொள்கையை பின்பற்றுகிறார்கள்? பாசக. இல்லைன்னா திகார காமிக்கிறாங்க. என்ன பண்ணுவார் அவர்? ஆனால் யாரும் சொல்லாத கருத்து சொல்கிறீங்க. இப்போ என்ன இங்கே சொல்லியிருந்தாங்கன்னா, பாருங்க நாங்கள் பிஜேபிட்ட சரண்டர் ஆகலை, எங்கள் தலைவர் போயிட்டு வந்துட்டாரு, தனிச்சு நிற்க போறாருன்றாங்க. ஆனால் தனித்து நிற்பதற்கே காரணமே பாசகவா? திமுகவுடைய ஒட்டச்சி எடு. நீ அப்படியே ஏடிஎம்கே பக்கம் சேர்ந்தீங்கன்னா முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்து, நடுநிலையாளர்கள் இந்த வாக்கள் எங்கே போயிடும்? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே ஒட்டிக்கும். அப்படியே ஒட்டிக்கிறோம். நீ திமுகவையும் பேசு, அண்ணா திமுகவையும் பேசு, அதான் அசைன்மெண்ட். பாரா இப்போ சீமானும் விஜயும் ஒன்னாயிட்டாங்க. விஜய் யாரும் அடிக்காதீங்க, விஜய் யாரும் பேசாதீங்க, யார் சொல்றா? நமது சீமான். சீமான் சொல்றாரு. சங்கி சீமா. நான் அண்ணன் சீமான்றேன். அது உங்களுக்கு அண்ணன், எனக்கு அவர் சங்கி, மக்களுக்கு சொங்கி. சரி, விஜய் யாரும் அடிக்காதீங்க. ஏன்? 2 பேருக்கு ஒரே பாஸ். ரெண்டு பேருக்கும் ஒரே பாஸ், ஒரே இடத்துல மொட்டை பாஸ். ஆமா, 2 பேருக்கு ஒரே இடத்துல இருந்து சம்பளம் வருது. அப்போ சம்பளம் மட்டும் வர்றதில்ல, மிரட்டலும் வருது. இதனால இப்போ அவங்க 2 பேரும் ஒரே கொள்கையில ஒன்றிணைந்துட்டாங்க. இதுதான் இவர்கள் 2 பேரையும் ஒரே நேர்கூட்டில் இணைத்தது. அப்போ இந்த இணைப்பை சந்தேகப்பட வேண்டியிருக்கு. கரெக்ட். ஏன்னா சீமா குருமூர்த்தி விழுந்து பாராட்டுறாரு. ஆனால் பெரியார் படத்தை ரத்தம் ஓடுதுன்றார். உண்மைதான், ரத்தம் அப்படி கிராஸ் ஆயிடுச்சு. சரி, பெரியார் படத்தை வைத்து கொண்டிருக்கிற தாவேக்காவினர் எப்படி சீமானோடு சேருகிறார்கள் என்பதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த பாஸ் சொல்றாரு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வேலையை செய்யுங்கள், 2 திராவிட இயக்கங்களையும் திட்டிட்டே இருங்க. எங்களுடைய கொள்கை அதுதான். யாருடைய கொள்கை? பாசக கொள்கையும் அதுதான். நீங்க இப்போ பாசகவுக்கு இப்போ என்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்னா, திராவிட இயக்கம் 2 திராவிட இயக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு திராவிட இயக்கத்தை ஒழித்தால் தான் சோழியை முடிச்சாதான் அந்த இடத்தில் நாம உட்கார முடியும். நாம அடுத்த திராவிட இயக்கத்தை அதையும் கபலீகரம் பண்ணுவதற்கு நாம இந்த விஜயும் சீமானையும் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா சீமானு 2 திராவிட இயக்கத்தை எதுக்குறாரு, விஜயும் 2 திராவிட இயக்கத்தை எதுக்குறாரு, பாஜகவும் 2 திராவிட இயக்கத்தை எதுக்குது. கரெக்டா வருதா? கரெக்டா வருது.
சிறப்பு. ஆனா இதை இவங்க கண்டுபிடிக்க முடியல. திமுகவுக்கு பல லட்சம் பல கோடிகளை போட்டு ஐடி விங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே இந்த பேஜ் பேசல. இப்போ நீங்க சொல்ற இந்த கருத்தை ஏன் அதிமுகவும் பேசல. ஆனா கரெக்டா நீங்க சொல்றீங்களே. நாங்க என்ன நினைச்சோம்னா 4 முனை போட்டியா வருது. இப்போ தளபதி ஸ்டாலின் கூட அப்படியே நினைக்கிறாராம்ல. இவர் தனிச்சு நிற்கிறது வந்து திமுகவுக்கு நல்லது அப்படின்ற நினைக்கிறாராம்ல. இது கருணாநிதி இருந்தால் இப்படி நினைக்க மாட்டார். கருணாநிதிக்கு தெரியும். ஆனால் கருணாநிதி பிள்ளைக்கு தெரியல. ஏன்னா கருணாநிதி பிள்ளைய சுற்றி இருக்கிறது பூரா சொல்லையா. ஆமாம், நொல்ல. என்ன அப்படி சொல்றீங்க? இதுதான் நீங்கள் திமுக ஐடி விங்கிலேயே உன்னை எம்எல்ஏ ஆக்குறையா, நாங்கள் ரிப்போர்ட்டை அனுப்புகிறோம் தளபதிக்கு. ஒன்சியே தள்ளு. இப்படி 234 தொகுதியிலையும் ஒன்சி 234 சிய ஐடிவிக்கு அடிச்சிட்டான். அடுத்து திமுக உடைய அப்பா உறுப்பினர் சேதுங்கப்பா, மாவட்ட செயலாளர், தலைவரே பாருங்க தலைவர், கட்டுக்கட்டா இருக்கு. எல்லாம் பார்த்தாரு தலைவர். எவ்வளோப்பா இருக்கு? 2 கோடி உறுப்பினர். ஏண்டா இவன் ஓட்டு போட்டாலே நான் நிரந்தர முதலமைச்சர் ஆயிடுவேனே ஒரு 25 வருஷத்துக்கு. ஏண்டா எல்லாம் உண்மையா? சரி கொஞ்சம் போன போடு. ஹலோ யாரு அப்பா நீங்க பேசுறோம்? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? திமுக தலைமையில். நாங்க பாஜக ஆபீஸ்ல இருந்து பேசுறேங்க. சரி, என்ன திமுக பாஜகங்கிறான். என்னடா நடக்குது? எல்லாம் என்ன ஏமாத்துறீங்க. எடுத்துட்டு போன அந்த கட்டைய கண்டுபிடிச்சாரு. 2 கோடி உறுப்பினர் இருந்தா தமிழ்நாட்டில் திமுக எலெக்ஷனுக்கே நிற்க முடியல. கூட்டணி தேவையில்லை, கட்சியும் தேவையில்லை. 2 கோடி பேர் ஓட்டு போட்டா கூட்டணிக்காக பாவம் பேரை கூப்பிட்டே இருக்கிறாங்க. யார? ஐயா ராமதாஸ் ஐயாவை. வாங்க. அவர் கடைசி காலம் பாருங்க, அவரே உருக்கணா மாங்காய்க்கு ஓட்டு போடாத, மாங்காய் மரத்துக்கு ஓட்டு போடு. மாங்காய் மரத்துக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுன்னு அவர் கடைசி காலத்துல. நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன்ப்பா, என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. நீங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வழக்கு எனக்கு சீட்டே வேண்டாம், நோட்டு வேண்டாம். நான் பேசாம தைலாபுரம் தோட்டத்திலே இருந்து செடி மரம் கொடி இவைகளோடு பேசிட்டு வாழ்ந்துறேன். நான் இந்த கூட்டணிக்குள்ள வரலின்ட்டேன். வர்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்க எப்ப வர்றாரு? நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நீங்க ஓட்டு கேட்கணும், மாங்காய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லணும் உங்க வாயால. இந்த கோரிக்கை வைத்த பிறகு அவர் உருவாக்கின மாங்காய, சின்ன மாங்காய் அங்க இருக்கு, அவர் பெரிய மாங்காய், அவர் சின்ன மாங்காய், அவர் சின்ன மாங்காய்க்கு ஓட்டு நசுக்க சொல்றாங்க. பெரிய மாங்காயை வச்சு சின்ன மாங்காயை நசுக்கிறத திமுக சொன்னா எப்படி இவர் கேட்பார்? 87 வயசுல ஜெயலலிதா, கருணாநிதி, விபி சிங், வாஜ்பாய், அத்வானி, மோடி, ஜாடி, அமித்ஷா அத்தனை பேர் பார்த்துட்டு உட்கார்ந்து. ஆமாமா, நீங்களே மாவட்ட செயலர் இருந்த ஆளு தானே? நானே மாவட்ட செயலர் தான் இருந்தேன். எந்த வருஷம்? 91, 96. அப்புறம் தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். போய் அங்க போய் கோயம்புத்தூர் மாவட்ட செயலர் நீங்க? ஆமா, கோவை, இப்ப திருப்பூர், கோவை புறநகர், கோவை மாநகர், உடம்பலப்பேட்டையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். இப்ப அது 10 மாவட்ட செயலர். ஆமா ஆமா ஆமா. அப்போ பிரிச்சு இப்படி இந்த ஐயாவுடைய நிலைமை பெண்ணாகி போச்சு. ஸ்டாலின் உதயநிதிட்ட வந்து எப்படியாவது 3 சீட்டை கொடு இப்படி கேட்குற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்த பிறகு எனக்கு இந்த தேர்தலே வேண்டான்ட்டார். என்ன சொல்றீங்க? தேர்தலை இதுவும் புதிய செய்தியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அவரு உதயசூரிய சின்னத்துக்கு நான் சீட்டே கேட்க மாட்டேன். உதயசூரிய சின்னத்துக்கு சீட்டே நான் கேட்க மாட்டேன். அவரு தெளிவா சொல்லிட்டேன். மாங்காய்க்கு போடாத, சின்ன மாங்காய்க்கு போடாத. ஏன்னா சின்ன மாங்காய் போய் மோடியோட உட்கார்ந்துருக்கு. மோடியோட மோதுகிற தகுதி எனக்கு இல்லப்பா. தைரியம் இல்லை, தைரியமும். ஆமா, வயசு இல்லை. நான் பழைய ராமதாஸ் இல்லை. இப்போ 87 வயசாச்சு. 2 பேர் என்ன கூட வந்தா தான் நடக்க முடியுது. என்ன தேர்தலுக்கெல்லாம் என்னால் வர முடியாது. 2வது மாங்காய்க்கு ஓடு போடான்னு சொல்ல முடியாது. இப்படி நான் ஒரு ஜகா வாங்கிட்டார். இப்போ இதுவும் ஒரு பெரிய செய்தி, வருத்தமான செய்தி தான். ஐயாவுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. கவலைக்கிடமா இருக்கு அவருடைய அரசியல். ஆமா, ஜெயலலிதாவும் கருணாநிதியும் எப்படா திண்டிவனத்தில் அந்த காரு புறப்படும், வெள்ள அம்பாஸ்டர் காரு 26 நம்பர், எப்படா அது சென்னை வந்தடையின கோபாலபுரமும் போயஸ் கார்டனும் காத்து கொண்டிருந்த காலம் எங்கே? இப்போ ஒரு 3 சீட்டை கொடுங்கப்பா. இந்த நிலைமைக்கு ஜிகே மணி கொண்டு விட்டுட்டார். ஜிகே மணியா இல்ல அன்புமணியா? ஜிகே மணி தான். நீங்க அப்பாவுக்கு மகனுக்கு சண்டைனா அப்பா ஓய்வெடுப்பதான் அவருக்கான பெருமை. அப்பா ஓய்வெடுப்பதான் அவருக்கு பெருமையை தவிர
மகன் கூட சண்டை போட்டு என்ன செய்ய போறார்? மகன் பத்திரமா கட்சியை பார்த்துக்குவார். ஏன்னா மகன் கட்சியை பார்த்துக்குவார்னு பொதுச் செயலாளர் ஆக்கினது அப்பா தானே. ஆமா. ஆனா அவர் ஒழுங்கா வேலை பார்க்கல. இல்ல அவர் சங்கி பேச்சை கேட்டார் தானே இப்ப அவரு குற்றம் சுமத்துறாரு. இவரே சங்கியா தானே கொண்டு விட்டாரு மகனை, இந்த சங்கீத பத்திரமா இருறான்னு. ஓ, இவரே தான் விட்டதா? ஆமா. வாஜ்பாயிட்ட யாரு கொண்டு விட்டது? வாஜ்பாயிடம் கொண்டு போய் விட்டதே யாரு? நம்ம ஐயா தான். மகனை கொண்டு போய் சங்கியா மாற்றியதே ஐயா. சரி, அப்புறம் மாத்தினாரு. அப்ப ஏன் இந்த பிரச்சனை? ஏன் பிரச்சனைனா அதை சொல்லுங்க. நீங்க எல்லா டீலிங்கும் ஐயா மூலம் சின்னம்மாட்ட போயிருது. பொட்டி பூரா அங்கே போயிருது. சின்னம்மான சுசீலாம்மா, ஏன் அப்படி சொல்ல? பழைய நர்சம்மா. அப்படிலாம் இருக்காதுங்க. அப்படிலாம் இருக்காது. அப்போ நீங்கள் வெளியே துபாயிலேருந்து இப்போ தான் வந்தீங்க போடுறீங்க. இல்லை, வந்து 5 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா எப்படி சின்னம்மா தெரியாமல் இருக்கோம்? அப்போ நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் இந்த இடத்துல. சின்னம்மா வீட்டில் கொண்டு பொட்டி இறக்கி வச்சிடறானுங்க. போன தேர்தலில் CV சண்முகம் எடப்பாடி 2 பேரும் கூட்டணி முடிவு செய்து ஐயா அறிக்கை விடுறாரு. ஐயாட்ட சொல்லி அப்போ அதை 300C கொண்டு போய் இறக்கி வச்சிருக்கேன்ட்டார். சின்னம்மா வீட்டில் பத்திரமா பொட்டி இருக்கு. சின்னையா வந்து எங்கடா பொட்டி தைலாபுரத்தை தேடுறாரு. பொட்டியெல்லாம் சின்னம்மா வீட்டுக்கு போயிருச்சு. அப்போ தான் தண்ணி பாட்டில் வீசப்படுகிறது, காளி பாட்டில் வீசப்பட்டு நீங்கள் இப்போ அது குடும்ப சண்டை அதுக்குள்ளே போக வேண்டாம், தேவை. இப்படியெல்லாம் முடிந்த பிறகுதான் காலையில மகனும் மருமகளும் வந்து ஐயாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே, 2 காலையை முடிச்சுக்கிட்டாங்க. நீங்க அதிமுகவோடு போனீங்கன்னா பாஜக எங்களை சிறையில் அடைத்து விடுவார்கள். UP மருத்துவக் கல்லூரி வழக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது. அதனால எங்களை பால் ஊத்திராதீங்க, எப்படியாவது காப்பாத்துங்க 2 பேர் கை. ஐயாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஆமா, சரிப்பா, பாஜகவோட போயிடுவோம், பாசமா இருப்போம். இப்படி பாசக பக்கம் பஸ்ஸை திருப்பினதே அவரு தான். பிரச்சனை வந்து காசுதான், வேற என்ன? வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. காசு, பணம், மணி, துட்டு, மணி 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 இதாயா உலகம். எங்க திரும்பினாலும் எது உலகம்? கொள்கை முரண்லாம் இல்ல. கொள்கையா? அது கிலோ எவ்வளவு? என்ன கோயம்பேட்டில் எவ்வளவு கிடைக்கும்? நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இவர் வந்து மேல வந்து RSSோட போறாரு, சங்கியோட போயிட்டாரு பையன், அதனால எனக்கு பிடிக்கல, நான் உருவாக்கின கட்சி அப்படின்னு தான் பிரிஞ்சாரு நான் நினைச்சேன். இல்லைங்க, 98ல் பிஜேபியோடு இணைந்த பொழுதுதான் அங்கு ஐயா எப்படி இருந்தாருன்னா SC/BC மைனாரிட்டி, SC/BC மைனாரிட்டி இந்த ஓட்டுக்களை திராவிட இயக்கத்திலிருந்து பறித்தெடுத்தால் முதலமைச்சர் ஐயா தான். வடக்க தலித்துக்கள், தெற்க தேவேந்திர குல வேளாளர். ஆமா, வலிமையான அரசியல் சக்தி. இந்த 2 சக்திகளோடு நீங்க BC நாடார்கள், எங்க தெற்க நாடார்கள், வடக்க வன்னியர்கள், முக்குளத்தோர், இப்படி பிற்படுத்தோர் சமூகம் பூரா ஒன்றிணைத்து, அடுத்து மைனாரிட்டி முஸ்லீம், கிறித்துவர், பழனி பாபா எல்லா ஐயாவை தூக்கி வச்சு ஆடுனாங்க. இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கினால் திராவிட இயக்கங்களுடைய அடித்தளத்தையே ஆட்டம் கண்டு போயிருக்கு. இப்படிதான் UPயில் முலாயம் சிங் யாதவ் ஜெயிச்சார், முதலமைச்சரானார். அதே போல தமிழ்நாட்டின் முலாயம் சிங் யாதவ் அப்படின்ட்டாங்க. அதுதான் உண்மை. என்ன தமிழ் குடிதாங்கி பட்டம் நாங்க தான் கொடுப்போம். எங்க ஊர்ல தான், மேலூர்ல. அப்போ மதுரை மாவட்டம் மேலூர்ல தமிழ் குடியை நீங்க தான் தாங்க வேண்டும். இப்படி பட்டம் கொடுத்து ஐயாவை அனைத்து சமூகங்களும் எங்க தூக்கி வச்சு கொண்டாடினா, தலைக்கு மேலே வைத்து கொண்டாடினார்கள். நீங்க தெற்க தேவேந்திர குல வேளாளர்கள் பூரா ஐயாவை கடவுளா பார்த்தான். வடக்க ஜான் பாண்டிய, பசுபதி பாண்டிய, பல பாண்டியர்கள் அங்க இருந்தாங்க. தமிழா பாண்டியன் எங்களுக்கு அவரை பார்க்கிற பொழுது தாடி இல்லா பெரியார். ஓ, என்ன பெரியார்? தாடி இல்லா பெரியார் எங்களுக்கு அப்படி தெரிஞ்சார். கருப்பு சட்டை போடாத தந்தை பெரியார். இப்படி எல்லாம் நாங்க அத்தனை பேர் வள்ளிநாயகம். இப்ப மதிவதனியுடைய அப்பா சேது, நம்ம மதிவதனி ஆமா, அவர் பாமகவுடைய போர்ப்படை தளபதி. எங்க அணி அவரெல்லாம் பல போர்ப்படை தளபதிகள் அதில் இருந்தோம். திமுக அதிமுக 2 பேரும் நீங்க எங்களிடம் பல்பு வாங்கினார்கள். இப்படிப்பட்ட ஐயா இன்னைக்கு
இப்படி ஆயிட்டாரன்னு வேதனையோடு இந்த கூட்டணி ம் ஒரு முடிவுக்கு வராமல் இதுங்க எங்க மோடியோடு அன்புமணி மேடையில் இருக்கார். அதனால ஐயா கொஞ்சம் ஜகா வாங்கிட்டாரு. சோழியை முடிச்சிருவாங்க கடைசி நேரத்தில். இதுதான். அப்போ விஜய் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் பாஜகவுடைய ஆலோசனையின் பேரில் கூட்டணி வாக்குகளை, திமுகவினுடைய சிறுபான்மை வாக்குகளை, திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை, கிறித்துவ வாக்குகளை பிரித்தால் திமுக தோற்கும், அதிமுக வெற்றி பெறும். இதுதான் நாக்பூரில் உருவான ஒரு சரியான திட்டம், சதி திட்டம். தமிழர்களுக்கு எதிர்ப்பாக சிறப்பியா. இந்த திட்டத்தின்படிதான் தேர்தலை சந்திக்க இந்த தமிழகம் தயாராக இருக்கிறது. மக்கள் எப்படின்னு தேர்தல் முடிந்தா தான் நமக்கு தெரியும். மக்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இந்தியாவுக்கே வழிகாட்டிகள். இந்தியாவுக்கே. ஏன்னா உலகத்துக்கே வழிகாட்டி தமிழன் எங்க எழுதி வச்சிருக்க ஐநாவுல யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலக மொழிகள்ல முதல் மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. தீதும் நன்றும் பிறதரவாரா, இதை கண்டுபிடிச்சவன தமிழன் தான். உலகத்துல யாரும் சொல்லாத தத்துவம். இப்படி பல தத்துவங்கள். இந்த தத்துவங்களுக்கெல்லாம் விட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவ பெருந்தகையார் சொன்னது. இப்படி பல தத்துவங்களுக்கு அத்தனையும் இந்த தேர்தல் முடிவு இந்த மக்களுக்கு எடுத்து காட்டும். சிறப்புங்க. எங்கேயோ போய் எங்கேயோ வந்தாலும் கூட பல பேருக்கு விழிப்புணர்ச்சி நீங்கள் கொடுத்துட்டீங்க. திமுகவும் கொடுத்துருக்குறீங்க. ஐடிவிங்களை பல கோடிகளை போட்டு செஞ்சாலும் கூட அவங்க சந்திக்காத யாரும் பேசலையே. ஐயோ பரவாயில்ல, 4 முனை போட்டி தனியாக இல்லை. சிறப்புயா, உண்மையிலேயே சிறப்பு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கர்நாடகாவே இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. ஆமாம், அங்கே வர்ற மாதிரி பிரச்சனை இங்கே வரும். கர்நாடகா ஃபார்முலா தான் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறாங்க. தேவகவுடான்னு பட்டமும் கொடுத்துட்டீங்க. ஏன்னா குமாரசாமி தேவகவுடா அவர் தான் சிறப்பு. அதுக்கு இடையில வந்து ஐயாவுடைய பிரச்சனைன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. ஐயா இப்போ திமுக இல்லை. அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தெளிவான கருத்துக்களை பகிர்ந்த தமிழா பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு அமர்வில் சந்திக்கிறோம். நன்றி.